கார தோசைன்னு சொல்லலாம், அடைன்னு சொல்லலாம். இது ரொம்ப விரும்பி குழந்தைங்க சாப்பிடுவாங்க. பருப்பு இதெல்லாம் கலந்தனால வாங்க சாப்பிட்லாம். அடை தோசை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் அரிசி, துவரப்பருப்பு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன், பாசிப்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து பருப்பு 1 ஸ்பூன், கொஞ்சம் 3 வரமிளகா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், பெருங்காய பொடி, கொஞ்சம் உப்பு, அளவான உப்பு போட்டு இதெல்லாம் ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து ஆட்டி செஞ்சு காட்டுறோம். அரிசியும் பருப்பெல்லாம் தான் ஊற வைக்கணும். ஆட்டும்போது தான் கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் சேர்த்திக்கணும். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த நாளைக்கு ஊற வச்சுட்டு இதெல்லாம் கடைசியில் தான் போட்டு ஆட்டணும். ஆட்டி உப்பு தேவையான உப்பு போட்டு வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு போகணும். கல் வைக்கிறோம், தோசைக்கல். அடை தோசை செய்ய போகிறோம். அதுக்கு ஆட்டி வச்ச மாவை ஒரு கரண்டி நல்லா பெருசாக செய்வோம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பருப்பு, பாசிப்பயிறு இதெல்லாம் சேரனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மொறுன்னு வரும் எல்லாம் சேர்றதுனால. கொஞ்சம் எண்ணெய் மேலே விட்டு செவக்க எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். வச்சு தேங்காய் சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு எது தெரியுமோ அது வேறு. முறுமுறுன்னு ஆயிடுச்சு. அதை திருப்பி போடுறேன். திருப்பி போட்டு நல்லா மறுபடியும் பின்னாடி முறுமுறுன்னு ஆகும். இப்போ வெந்துருச்சு. நாங்கள் தோசை எடுக்கிறோம். பாருங்கள், கார தோசை செஞ்சுட்டோம். இது கார தோசைன்னு சொல்லலாம், அடைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சட்னி, சாம்பார் 2 தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு எது வேணாலும் விருப்பமாக சாப்பிட்லாம். பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் சேரனால தனித்தனியாக கொடுத்தா சாப்பிட்றதில்ல. இப்படி அரைச்சி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு உடம்புக்கு நல்லது. வாங்க சாப்பிட்லாம்.